நீங்க கூட திரும்பி பார்க்கல. இங்க புடவை இருந்துச்சா, நான் எடுத்துட்டு போய் அயன் பண்ணனா திரும்பி எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன். ஆனா நெக்லஸ் இருந்ததெல்லாம் பார்க்கவே இல்ல ரோஜா. ஏய் இப்படி சொன்னா எப்படி? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏய் நீதான் என் நெக்லஸை திருடி இருக்க. இல்ல இல்ல நான் திருடல. நீதான் திருடி இருக்க. நான் திருடல சித்தி. சித்தி நான் திருடல சித்தி. நீ தாண்டி திருடி இருக்க. நீ தான் திருடி இருக்க. பண்றத பண்ணிட்டு அழறத பாரு. நான் திருடல. நடக்காத. நில்லடி. நான் திருடல. நில்லு. ஏய் அருக்காணி நில்லு. எங்க ஓடுற? ஏய் என்ன நகையை திருடிட்டு ஓடிடலாம் பாக்குறியா? நீ தான் திருடி இருக்க. இல்ல நான் ஏய் ரோஜா, நீ எதை வச்சு அருக்காணி மேல திருட்டு போய் போற? இவ திருடுனத நீ பாத்தியா? தூ என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நீ தான் எடுத்துர்க்க. என்னாச்சு? திருடி வச்சிக்கிட்டு நடிக்கிற பாரு. என்னாச்சுடி? என்னாச்சு? ஓ நீ நகை திருடலையோ? நல்லா கேளுங்க தங்கம்மா. ஏய் சொல்ல போறியா இல்ல இப்போ? அத்த இல்ல அத்த, காஞ்சனா சித்தி ரோஜாவோட புடவைய தேய்ச்சி வைக்க சொன்னாங்க. நானும் அயன் பண்ணி வச்சேன். என்ன கூப்பிட்டு ரூம்ல நெக்லஸ் இருந்தது பாத்தியா அப்படி சொல்லி கேட்டாங்க அத்த. நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். அவங்க நம்பாம நான் தான் அந்த நெக்லஸ் திருடுன்னு சொல்றாங்க அத்த. திருடனவள திருடின்னு சொல்லாம திருமதி நான் சொல்லுவாங்க. காஞ்சனா என்ன காஞ்சனா அது? நெக்லஸ காணோம்னா எங்க எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்றதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அருக்காணி மேல பழைய தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் அருக்காணி மேல சும்மா பழி சொல்லல. ரோஜா ரூம்ல நெக்லஸ் இருந்ததை நான் பார்த்தேன். அருக்காணியை தவிர வேற யாரும் இவ ரூம்குள்ள வரல. அப்ப யார் எடுத்திருப்பா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏங்க அது யாருக்குங்க தெரியும்? நெக்லஸ் இருந்துச்சோ இல்லையோ? என்னது உங்களுக்கு அருக்காணினா ஆவாது. எப்படியாவது அருக்காணிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு நாடகத்தை நீங்களே செட்டப் பண்ணீங்களோ என்னவா? பொண்ணுரங்கம், நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? நெக்லஸ பறி கொடுத்துட்டு ரோஜா வயிறு எரிஞ்சு நிக்கிறா. நீ என்ன இப்படி பேசுற? காஞ்சனா சித்தி சத்தியமா சொல்றேன், அந்த நெக்லஸ் நான் திருடவே இல்ல சித்தி. என்ன நம்புங்க சித்தி. அத்தை என்ன நம்ப சொல்லுங்க அத்தை. உன்னை நம்ப நான் தயாராவே இல்ல. வீட்டுல ஒண்ணும் இல்லாத பராரி நீதானே. உனக்கு தான் என் நெக்லஸ் மேல ஆசை வந்திருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், என்ன நடக்கும் தெரியும்ல. ரோஜா நிறுத்து. யார பார்த்து என்ன சொல்ற? அருக்காணி ஒண்ணும் இல்லாதவதான். ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவ கிடையாது. நாங்க எவ்வளவோ நகை கொடுத்தோம், வேண்டான்னு சொன்னவ இவ. இவள போய் திருடி அப்படி இப்படின்னு அபாண்டமா பழி சொல்லாதீங்க. இத என்னாலே அனுமதிக்க முடியாது. இத பாருங்க, நீங்க என்னதான் அருக்காணிக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க முடியாது. அருக்காணி திருடுனத அவளா இப்ப ஒத்துக்க போறாளா இல்ல போலீஸ கூப்பிட்டு ஆக வேண்டியதை பாக்கவா? அம்மா அவசரப்பட்டு ஏன் இப்படி பேசுற? அருக்காணி சொல்றதை கொஞ்சம் நம்புமா. நெக்லஸ் எப்படி காணாம போச்சுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். முத்து நீ எதுவும் பேசாத. போலீஸ் வரட்டும். இவள ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிச்சா தானா உண்மையா சொல்லிட போறா. எதுக்கு இப்ப போலீஸ்க்கு எல்லாம் போகணும்? அருக்காணி ரூம்ல நான் நெக்லஸ பார்த்தேன். ரமாமணி என்ன சொல்ற? ஆமா பொண்ணுரங்கம், நான் பார்த்தேன். ரமாமணி தான் பார்த்தேன்னு சொல்றல்ல, அப்புறம் அவகிட்ட என்ன சொல்றேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அருக்காணி ரூம்ல போய் பாப்போம், நாங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இது அருக்காணி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மாமா தாராளமா என் ரூம்ல போய் பாக்கட்டும், எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. யார் வேணா போய் பாத்துக்கிட்டோம். அதான் சொல்றல்ல, வாங்க போய் பார்க்கலாம். ஆமா வாங்க போய் பார்க்கலாம். போ போ சீக்கிரம் போ. நல்ல வசமா மாட்ட போறா. ஏய் நீதானே அருக்காணி ரூம்ல இருக்குன்னு சொன்ன? ஆமா. எங்க எடு? அதான் தேடுறேன். இந்த பேக்ல இதுல தான் பார்த்தேன். ஐயோ எங்க போச்சு? அதோ இதோ பாருங்க. ரோஜா பாத்தியா? நான் எடுக்கல. இதான் உன்னோடதா? இதான். பாத்தீங்களா பெரியமா? பாரு. எடுக்கல. இல்ல
இதுக்கு மேல இல்லன்னு சொல்லுவியா நீ? இதான் எடுத்துக்க. ஏய் ஏண்டி இந்த நகை நான் எடுக்கல. நகையை திருடிட்டு இந்த நகை எடுக்கவே இல்ல அத்தை. இந்த நகை என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியாது அத்தை. ஏய் நடிக்காத நீ தாண்டி எடுத்த. எடுக்கல. கடவுளே கடவுளே, அந்த நகை என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே கடவுளே. ஏய் அர்க்காணி அழாத. ஏய் அர்க்காணி, திருடல நீல கண்ணீர் வச்சிட்டு நீ இப்ப நல்லா மாட்டிக்கிட்டியா? இப்ப இங்க வந்து திருடல சாமிக்கு தழுதிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, நான் திருடல. இங்க கூட காணாம போன இந்த நகை அருக்காணியோட பேக்ல இருந்திருக்கு. அப்ப வேற யார் எடுத்திருப்பா? இனிமேலும் இந்த வீட்ல அருக்காணி இருக்கணுமா? இருக்கணும். இங்க நடக்கிறது அருக்காணிக்கு மட்டும் இல்ல, சக்தி குடும்பத்துக்கே அவமானம். இது வரைக்கும் இந்த வீட்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. என்னால நம்ப முடியல. எல்லாத்துக்கும் சக்தி வரட்டும். யார் வந்தா என்ன? கையும் களவுமா அருகாணி மாட்டிருக்கா. முதல்ல இவள வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், இல்லனா போலீஸ் கிட்டயாவது ஒப்படைச்சிடணும். இல்ல அத்தை. அருகாணி, ராமுவ நிறுத்துறி. திருடிட்டு என்னடி அழுக வேண்டி கிடக்கு? அந்த நகை பைக்குள்ள எப்படி வந்துச்சுன்னே தெரியாது அத்தை. ஏய் அர்க்காணி, எல்லாரும் இருக்காங்கன்ற தைரியத்துல நீலி கண்ணீர் வடிக்கிறியா? இத பார்த்து நாங்க சும்மா விட்டுருவோமா? சும்மா நடிக்காதடி. அக்கா அக்கா, என்னாச்சு? அக்கா ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னாச்சு மாமா? என்ன ஏதாவது பிரச்சனையா? சக்தி, பிரச்சனை என்னன்னு சொன்னா உன்னால தாங்க முடியாது. இருந்தாலும் நீதான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னே வழங்கல. ஒரு பேச்சுக்கு கூட என்னால அருக்கானை பத்தி தப்பா சொல்ல முடியாது சக்தி. தப்பா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. என்னாச்சு அத்தை? சக்தி, அருக்காணி மேல பெரிய பழி விழுந்திருக்குமா? ரோஜாவோட நெக்லஸ நம்ம அருக்காணி திருடிட்டான்னு சொல்றாங்க. என்னது? அருக்காணி திருடினாளா? அப்படின்னு யாரு சொன்னது? சொல்ல அருக்காணி, யார் சொன்னது? எதை வச்சு அப்படி சொல்றாங்க? எதை வச்சு சொல்லுவாங்க? ரோஜாவோட நகை அருக்காணியோட பேக்ல இருந்திருக்கு. இல்லக்கா, நான் எடுக்கவே இல்லக்கா. இதோ இதுதான் அந்த நகை. பாத்தியா? இப்ப என்ன சொல்ல போற? சக்தி, ஐயோ ஐயோ சக்தி, சக்தி சக்தி, என்னாச்சு? என்னம்மா? சக்தி, சக்தி, ஐயோ சக்தி, சக்தி, ஐயோ சக்தி, சக்தி, முதல்ல போய் தண்ணி கொண்டு வாப்பா. போப்பா. சக்தி, என்னம்மா? சக்தி, 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 கண்ணதர சக்தி, 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 கண்ணதர சக்தி, கண்ணு முடிச்சு என்ன பாரு சக்தி. சக்தி கதை முடிஞ்சிருச்சு. பாத்தியா காஞ்சனா, என் திட்டம் எப்படி ஜெயிச்சிருச்சுன்னு. அம்மா, சக்தி, கண்ணதர, வா வா, மெதுவா எழுந்துரு, மெதுவா. என்னாச்சு சக்தி? சக்தி, அருக்காணி ரோஜாவோட நகையை திருடி இருக்கா. இதுக்கு நீ என்ன சொல்ல போற? அருக்காணி திருடிட்டான்னு கேட்ட உடனே மயங்கிட்டிய. இப்ப என்ன பண்ண போற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க சுத்தமானவங்க இல்லைன்னு இப்போ அது உனக்கு மயக்கம் தெளிஞ்சுதா? நான் மயக்கம் போட்டு விழுந்தது அருக்காணியை நீங்க திருடின்னு சொன்னதுனால இல்ல.
அது நீங்களே எடுத்துட்டு அருக்காணி மேல பழிய போடுறீங்களே, அதை நினைச்சுதான் மயக்கம் போட்டு விழுந்தேன். என்னது? நான் எடுத்து வச்சனா? ஏய், என்ன என்ன குழப்பற? உங்க கோட் பாக்கெட்ல லேசா ஏதோ வெளியில தெரியற மாதிரி இருக்கு. என்னன்னு பாருங்க. என்ன மாமா, இது யாரோடது? உங்களுதுன்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, அது உங்களுதா இல்ல யாருக்காக எடுத்து வச்சிருக்கீங்க? ரோஜா, இந்த 2 நகையில ஓ நகை எது? சொல்லு ரோஜா. இந்த முத்து பதிச்ச நெக்லஸ் ஒண்ணுதா இல்ல அந்த பவளம் பதிச்ச நெக்லஸ் ஒன்றா? அந்த முத்து பதிச்ச நெக்லஸ் தான் என்னோடது. இப்ப அந்த நெக்லஸ் யார் பையில இருந்தது? சொல்லு, யார் பையில இருந்தது? இந்த நகை நான் அருக்காணிக்காக என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது. அக்கா, ஆமாக்கா, அன்னைக்கு ஒரு நாள் தான்க்கா நான் அந்த நகையை போட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே கழட்டி வச்சிட்டேன்க்கா. இந்த நகையை வச்சு என்னை திருடின்னு சொன்ன உடனே நான் பயத்துல கவனிக்காம விட்டுட்டேன்க்கா. இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை வந்தே இருந்திருக்காதுக்கா. இல்ல, என் கோட் பாக்கெட்ல இந்த நெக்லஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல. அருக்காணியை காப்பாத்துறதுக்கு யாரோ சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. ஏன் முத்தாரே, தன்னோட பேக்ல இந்த நெக்லஸ் எப்படி வந்துச்சுன்னு அருக்காணி தனக்கு தெரியாதுன்னு சொன்னால, அதை மட்டும் ஏன் நீங்க நம்பல? இப்போ உங்க கோட் பாக்கெட்ல நெக்லஸ் இருக்கு, அது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? ஏங்க, என்னங்க இதெல்லாம்? நெக்லஸ் நீங்க எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு அருக்காணி மேல பழிய போட்டீங்களா? இல்ல நீங்களே அந்த நெக்லஸ திருடிட்டீங்களா? பொண்ணுரங்கம், என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு சதி நடக்குது. சிங்கப்பூர்ல 500 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கேன். கேவலம் இந்த நெக்லஸ நான் திருடுவனா? சரி, அப்படியே நான் அதை திருடி இருந்தாலும் அதை வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்காம நான் போட்டிருக்கிற கோட் பாக்கெட்ல வச்சிருப்பேன். நீ இதை புரிஞ்சுக்கணும் பொண்ணுரங்கம். அப்புறம் எப்படிங்க உங்க கோட் பாக்கெட்ல வந்துச்சு? அதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன்ல. அக்கா, நல்ல வேலைக்கா, ஆபத்து சமயத்துல ஆண்டவன் வர மாதிரி நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் இப்ப வரல, இந்த அருக்காணி திருட்டு பட்டத்தோட போய் சேர்ந்திருப்பக்கா. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கக்கா. என் மேல விழுந்த பழிய தொடச்சிட்டீங்க. என்ன எனக்கு தெய்வம். சுமாரு. ரோஜா, உன்னோட நகை எடுத்துட்டு போ. அத பத்திரமா வச்சுக்க. இந்த மாதிரி யார்கிட்டயும் கொடுக்காத.
வாங்கிட்டு போ. போதுமா மாமா? உங்க ரகசியத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி உங்களை அவமானப்படுத்த விரும்பல. நீங்க காஞ்சனா சித்தி ரோஜா எல்லாரும் கலந்து பேசினது நான் கேட்டேன். காஞ்சனா சித்தி ரோஜாவோட புடவையில நெக்லஸ் வைக்கிறத நான் பார்த்தேன். அருக்காணி அந்த புடவையை உதரும் போது அந்த நெக்லஸ் பேக்ல விழுந்ததையும் நான் பார்த்தேன். அந்த நெக்லஸ் உங்க கோட்லயும் அருக்காணியோட நகையா அந்த பேக்ல நான் தான் மாத்தி வச்சேன். சக்தி, இது எனக்கு சறுக்கல் தான், வீழ்ச்சி இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மறுபடியும் நிதானமா நிப்ப. உனக்கும் எனக்கும் உள்ள சவாலை மறக்க மாட்டேன். வேண்டாம் மாமா, இப்ப நடந்ததே ஒரு நல்ல பாடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்க மாமா, அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் கேட்டா என் உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் தப்பு கணக்கு போடுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் பலவீனமான நோய் எதுவும் எனக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால வேற நல்ல ஐடியாவா யோசிங்க. ஹாய் சுப்ரியா. வாங்க. சுப்ரியா, சுப்ரியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இப்படி குறுக்கு நெடுக்க நடந்துட்டு இருக்க. என்ன சுப்ரியா, எதுவும் தயக்கமா? மதன், என் மனசுக்குள்ள ஒரே குழப்பம், பயம், சந்தேகம். என்ன குழப்பம்? எதுக்கு பயம்? ஏன் சந்தேகம்? மதன், எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா? ஆமா, நிச்சய தேதியும் குறிச்சு ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்தாச்சே. அதான் உங்களை பத்தி எனக்கு எந்த குழப்பமோ சந்தேகமோ பயமோ இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல விரும்புற சுப்ரியா? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட வெளிப்படையா பேசலாம். என்கிட்ட பேசுறதுக்கு உன் மனசுல எந்த தடையும் இருக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் சொல்லு. மதன், இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற விஷயத்த நினைச்சு நீங்க அதிர்ச்சியோ இல்ல என் மேல கோவமோ படக்கூடாது. மதன், நான் கேக்குறதுக்கு நீங்க என்கிட்ட நேர்மையா பதில் சொல்லணும். ஜவுளி கடையில பூமிகாவுக்கு மயக்கம் வந்தப்போ நீங்களும் அவளும் பேசினத நான் கேட்டேன். ஏன் மயங்கிட்ட, என்னாச்சு பூமிகான்னு நீங்க அவகிட்ட கேட்டீங்கல்ல, அதுக்கு அவ சொன்ன பதில் என்ன உலுக்கிடுச்சு. ஆமா மதன், அந்த நிமிஷம் நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களே, அதை நினைச்சா எனக்கு பதட்டமா இருக்கு. அதான் எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு பூமிகா சொன்னால, அந்த நிமிஷம் நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். சுப்ரியாவை கல்யாணம் பண்ணாலும் நீ என் பக்கத்துல தான் இருக்க போறேன்னு நீங்க பூமிகாவுக்கு ஆறுதல் சொன்னீங்க. நீங்களும் அவளும் பேசினதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. நீங்களும் பூமிகாவும் எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். சுப்ரியா, இதுல நீ சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. பூமிகா என் வீட்டுல வேலை செய்யறவ. என் அம்மாவோட ட்ரைனிங்னால எனக்கு என்னென்ன எப்பப்ப தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வா. எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுமேன்னு அவளுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதான் மயங்கிட்டா. இந்த எஜமா விசுவாசம் கேள்விப்பட்டதுல அதான் இது. அதான் அம்மா கூட சொன்னாங்கல்ல, இந்த பூமிகா மதனுக்காக விரதம் இருப்பா, பூஜை பண்ணுவா, மொத்தத்துல மதனுக்கு நல்லது நடக்கணும்னு அவன் நினைப்பான்னு சொன்னாங்கல்ல.
ஆமா சுப்ரியா, நமக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் பூமிகா நம்ம கூடயே இருக்கட்டும்னு நீ தானே ஆசைப்பட்ட. அதத்தான் நானும் சொன்னேன். இதுதான் நிஜம். நீ தேவையில்லாம சிந்திச்சு குழம்பிக்காத சுப்ரியா. இல்ல மதன், இன்னும் நான் குழப்பத்துல தான் இருக்கேன். என் கேள்விக்கு நீங்க வேணா சாமர்த்தியமா பதில் சொல்லிருக்கலாம். ஆனா என் உள் மனசுல உங்களை பத்தி ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஆமா மதன், உறுத்தலா இருக்கு. பூமிகா மேல நீங்க காட்டுற அக்கறை, அவ உங்க மேல காட்டுற பாசம், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அந்யோன்யம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பூமிகா வீட்டு வேலை செய்யறவ மட்டும் இல்ல, உங்களுக்கும் அவளுக்கும் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. யாரோ ஒருத்தன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றதெல்லாம் போய்.